பாண்டி வானதிக்கு தெரியாமல் வானதிக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஸ்கூட்டி கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது தெரியாத வானதி அவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிற இடத்துல ஒரு டாக்டர் வராரு இல்லையா, அவர் ஒரு கார் வாங்கிடுறாரு. அவரோட ஸ்கூட்டியை நான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்னது கேட்ட வானதி, அப்போ அந்த ஸ்கூட்டியை நீங்கள் யாருக்காவது விற்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், யாருக்காவது கொடுத்துடலான்னு இருக்கிறேன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்ட வானதி, அப்போனா டாக்டர் அது எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட வானதி, சரிங்க டாக்டர், அப்போனா எனக்கே கொடுத்துருங்க, விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, நான் வண்டி கொண்டு வந்து கொடுக்கும்போது உனக்கு நான் விலை எவ்வளோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த டாக்டரு. வானதிக்கு தெரியாமல் பாண்டியும், பாண்டிக்கு தெரியாமல் வானதியை வண்டி வாங்கி, இதுவும் நீ என்ன கூத்தாக போதோ தெரியல, சரி இருங்க பார்க்கலாம். சோழன் அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு ஒரு டிவி வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அந்த டிவியை வாங்கினாங்க 24 மணி நேரம் அந்த டிவி முன்னாடியே உட்காந்துருக்காங்கப்பா. அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சோழன் அண்ணா நைட்டுக்கு என்னப்பா டின்னர் சமைக்கிறது, எல்லாரும் இந்த டிவி முன்னாடியே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க, சிம்பிளாக என்ன பண்ண முடியுதோ அதை செய்யுங்க சேரன் அண்ணா அப்படின்னு சொல்லி நிலா சேரனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் சரிப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே நடேசன் எல்லாத்துக்கும் இட்லியும் கறி குழம்பும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இதை பார்த்தா எல்லாரும் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நடேசன், நம்ம ஏரியாவில் புதுசாக ஒரு இட்லி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நான் அங்கே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, அதனால நீங்களும் சாப்பிட்டு பார்க்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாரு. சரி எல்லாரும் வாங்கப்பா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்றாரு. உடனே எல்லாரும் எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நிலா சேரன் அண்ணா கிட்ட, அண்ணா நீங்கள் ஒரு ஆர்டர் பிடிச்சி கொடுத்தீங்க இல்லையா, அங்கேருந்து பேமெண்ட் வரல, கரெக்ஷன்ஸ் மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்காங்க, பேமெண்ட் கொஞ்சம் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சேரன் அண்ணா, சரிப்பா நான் உனக்கு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசி நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சோழன் சேரன் அண்ணாவை பார்த்து, அண்ணா நீ தானே வாங்கி கொடுத்த ஆர்டர், அப்போ நீ தானே முன்னாடி நின்று பேமெண்ட்டெல்லாம் வாங்கி கரெக்டாக கொடுக்கணும், நீ என்ன நினச்சிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாரு. உன்ன மாதிரி அவளே ஓசியில் வேலை செஞ்சு தர சொல்கிறியா, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சோழன். அதுக்கு சேரன் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இதை பார்த்தா நிலா சேரன் அண்ணா கிட்டே போய், அண்ணா மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோழன் பேசுனது தப்பு அப்படின்னு சேரன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் அண்ணா, பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் பேமெண்ட் வாங்கி தரேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலாவும் வருத்தத்தோடையே போயிடுறாங்க. நிலா சோழன்கிட்ட போய், ஏன் சோழன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கு முன்னாடி அண்ணா கிட்ட பேசுனது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நிலா உனக்கு தெரியாது, அண்ணனை நிறைய பேர் இப்படி தான் கூட்டிகிட்டு போய் ஓசியில் வேலை வாங்கி திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க, இது கை காசை போட்டு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்ருக்கோம், நீ என்ன தனியாக கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்க, உங்க கூட 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம பேமெண்ட் கொடுக்கணும்ல, அதனால தான் நான் அப்படி பேசினேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு நிலா, இல்லை சோழன் நீங்கள் அண்ணாவை தனியாக கூப்பிட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி பேசுனது தப்பு, இந்த ஃபீல்டில் பேமெண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, கொடுத்துருவாங்க, இது டேரெக்டாக ஆர்டராக இருந்தால் நானே கேட்டிருப்பேன், அண்ணன் மூலியமா வந்தங்காட்டி தான் நான் அண்ணங்கிட்ட சொல்லி கேட்டுக்கலான்னு சொல்லி விட்டேன், நீங்கள் அண்ணங்கிட்ட கேட்டது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நிலா, நீ எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற, அண்ணன் முதல்ல இதை தப்பாகவே நினச்சிருக்காது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இதை கேட்ட நிலா கொஞ்சம் அப்செட்டாகவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பேமெண்ட்னால் ஒரு குழப்பம் வருமா வராதான்னு பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.